சின்னஞ்சிறுவர்களே, இதுவரை உங்கள் வீரத்தை நான் விளையாட்டாக மெச்சினேன். என் பொறுமையை சோதித்தது போதும். இதோ என் ராமபாணம். அந்த மதுரமான குரல் என் சீதாவினுடையது, என் சீதாவினுடையது. சீதா, 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 சீதா. என்னுடைய சீதா. இந்த கொடுமை காணவா நான் இத்தனை காலம் உயிர் பிழைத்திருந்தேன்? என்ன அநியாயம் செய்தீர்கள், என்ன அக்கிரமம் செய்தீர்கள் என் பிரபு. அம்மா, தங்கள் பாதசாட்சியாக நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. அந்த மகானுபாவரின் திவ்யாஸ்திரத்திற்கு எதிர்பாரம் விட்டோமே தவிர. ஆம் தாயே, சிரஞ்சீவிகள் எந்த அபச்சாரமும் செய்யவில்லை. உன் தரிசனத்தால் ஸ்ரீராமரே பிரமையடைந்திருக்கிறார். வருந்தாதே அம்மா. தாயே, மீண்டும் தங்களை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டியது. ஜானகி தேவி. எங்கள் அண்ணி ஜானகி தேவியா? அம்மா, நீங்கள் சீதா பிராட்டியா? ஆம் குழந்தைகளே, நீங்கள் ஸ்ரீராமரின் செல்வ குழந்தைகள். நீங்கள் அப்பா, தந்தையான உங்களுக்கு அவச்சாரம் செய்து பெரிய பாவிகளானோம். நீங்கள் அல்ல, என் மடி மீதும் தோள் மீதும் தவழ்ந்திருக்க வேண்டிய உங்கள் இந்த வனத்திலே விட்டு இருந்த பாவி நான் தான். மகளே, இன்றுதான் உன் தவம் பலித்ததம்மா. அது மட்டுமல்ல சுவாமி, இன்றோடு என் கடமையும் முடிந்து விட்டதா? இல்லை தாய், அந்தம் இழந்து போன அயோத்திக்கு நீங்கள் வர வேண்டும். அரியாசனத்தில் அமர வேண்டும். எங்களை அரசாள வேண்டும். லட்சுமணா, எனக்கு அப்படிப்பட்ட ஆசை எதுவும் இல்லை. பூதேவியின் மகளாக பிறந்ததற்கு, ரகுவம்சத்தில் புகுந்ததற்கு யாருக்கும் களங்கம் இல்லாமல் என் புனிதத்தை நிரூபித்தால் அதுவே போதும். ஸ்ரீராமனின் திருப்பாதங்களை நான் எப்பொழுதும் பூஜிப்பது உண்மையானால், என் கனவிலும் நினைவிலும் ராமநாமத்தையே ஜபிப்பது நிஜமானால், நான் களங்கமற்றவள் என்பது உண்மையானால், தாயே, பூமி மாதா, என்னை உன்னிடமே சேர்த்துக்கொள்.